மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அரசியலே மக்களுக்கானதுதான். அதே மாதிரி அரசியல் கட்சினாலே அது மக்களுக்காகத்தான். அது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் பொருந்தும். கொள்கையில நிலைப்பாட்டில் வேணும்னா வேறுபாடு இருக்கலாம். ஆனா மக்களுக்கான பிரச்சனைனா எல்லா அரசியல் கட்சிகளுமே மக்கள் பக்கம்தான் நிற்கும். நாங்களும் அப்படித்தான். மனசாட்சி உள்ள மக்களாட்சியாகவே இருக்கவே எங்கள் ஒரே விருப்பம். நமது விவசாயிகளுக்காகவும் நமது மக்களுக்காகவும் நின்றே ஆக வேண்டியது நம் கடமை, நம் உரிமை. எல்லாத்தையும் தாண்டி அதுதான் நம்ம உயிரான உணர்வு. நீராதாரம் தான் நம்மோட மிக முக்கியமான அடிப்படையான வாழ்வாதாரத்தில் ஒன்று. நதிநீர் உரிமையும் நம்முடைய மிக முக்கிய உரிமைகள்ல ஒன்று. அதை பாதுகாத்தே ஆக வேண்டிய பொறுப்பு நம் அனைவருக்கும் உள்ளது. அந்த உணர்வோட அடிப்படையில் ஒரு தீர்மானத்தை நமது மாமன்ற உறுப்பினர்கள் அனைவரின் ஒப்புதலுக்காகவும் கொண்டு வர இருக்கிறோம். கட்சி வேறுபாடுகளை ஒதுக்கி வைத்துவிட்டு யாரும் யாரையும் குறை சொல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்காக நாம் அனைவரும் ஓரணியில் நிற்பவர்கள் என்பதை நிரூபிக்க வேண்டுமாறு அனைத்து சட்டமன்ற கட்சிகளின் அனைத்து உறுப்பினர்களையும் கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய சொந்தங்களான விவசாயிகளுக்காகவும் தமிழக மக்களுக்காகவும் கொண்டுவரப்படும் இத்தீர்மானத்திற்கு உங்கள் அனைவரின் ஆதரவையும் வேண்டுகிறோம். ஒருமித்த கருத்தோடு இதை நீங்கள் அனைவரும் நிறைவேற்றி தர வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த தீர்மானத்தை படிக்கிறேன். தீர்மானம்: காவிரி நடுவர் மன்றம் 5/2/2007 அன்று அளித்த இறுதி தீர்ப்பையும் மாண்புமிகு உச்சநீதிமன்றம் 16/2/2018 அன்று அளித்த தீர்ப்பையும் மதிக்காமலும் சம்பந்தப்பட்ட படுகை மாநிலங்களின் இசைவை பெறாமலும் ஒன்றிய அரசின் எந்தவித அனுமதியை பெறாமலும் கர்நாடக அரசு தனிச்சையாக காவிரி நதியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட முயற்சி மேற்கொள்வதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதால் கர்நாடக அரசின் இச்செயலுக்கு தனது கடும் எதிர்ப்பை இப்பேரவை தெரிவித்துக் கொள்கிறது. கர்நாடக அரசின் மேகதாது அணை திட்டத்திற்கு தொழில்நுட்பம், சுற்றுச்சூழல் உட்பட எவ்வித அனுமதியும் அளிக்கக்கூடாது என ஒன்றிய அரசை இப்பேரவை வலியுறுத்துகிறது. காவிரி நடுவர் மன்றமும் உச்சநீதிமன்றமும் காவிரி படுகை ஒரு பற்றாக்குறை படுகை என குறிப்பிட்டு படுகையின் மொத்த நீரினையும் படுகை மாநிலங்களுக்கு பகிர்ந்தளித்து விட்டதால் காவிரி படுகையில் புதிய திட்டங்களை மேற்கொள்ளவோ கூடுதலாக நீரை பயன்படுத்தவோ இயலாது. காவிரி பிரச்சனை இரு மாநிலங்களின் உணர்வு பூர்வமான பிரச்சனையாகும். ஆதலால் கர்நாடக அரசு மேகதாதுவிலோ அல்லது காவிரி படுகையில் வேறு எந்த இடத்திலோ அணை அல்லது எவ்வித புதிய நீர்த்தேக்க திட்டத்தை பிற படுகை மாநிலங்களின் இசைவு இன்றியும் ஒன்றிய அரசின் ஒப்புதல் இல்லாமலும் மேற்கொள்ளக்கூடாது என கர்நாடக அரசினை அறிவுறுத்துமாறு ஒன்றிய அரசை பேரவை வலியுறுத்துகிறது. கர்நாடக அரசின் விரிவான திட்ட அறிக்கையை பரிசீலிக்கவோ அதற்கு அனுமதி அளிக்கவோ கூடாது என்று மத்திய நீர்வள குழுமத்தையும் இப்பேரவை வலியுறுத்துகிறது. கர்நாடக அரசின் இந்த முயற்சியை முறியடித்து தமிழக விவசாயிகள் நலனை பாதுகாத்திட தமிழ்நாடு அரசு எடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் இப்பேரவை தனது ஆதரவை ஒருமனதாக தெரிவித்துக் கொள்கிறது என்னும் இத்தீர்மானத்தை நான் முன்மொழிகிறேன். இதை மாண்புமிகு உறுப்பினர்கள் முழு மனதோடு ஆதரிக்க வேண்டும் என்றும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.